2024 தன்னோட முதல் நாள்லேயே சுனாமி, நிலநடுக்கம்னு பயங்கரமான விஷயங்களோட ஆரம்பிச்சிருக்கு. 12 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறதாவும், 33,000 குடும்பங்கள் கிட்ட வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. போக்குவரத்துக்கான அம்சம்னு எல்லாமே மூடப்பட்ட நிலையில் உலகமே கோலாகலமாக கலர்ஃபுல்லாக கொண்டாடிட்டு வந்த புத்தாண்டு தினம் ஜப்பானுக்கு மட்டும் 2 நாளாக மாறிடுச்சு. இதை பற்றி தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். 2024 முதல் நாள்லேயே ஏற்பட்ட தொடர்ச்சியான நிலநடுக்கத்தினால 12 பேர்கிட்ட உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலநடுக்கத்தோட அளவு கணக்கிட்டப்போ 7.6 மேக்னிடியூட்லையும் அடுத்து 6.0 மேக்னிடியூட்லையும் அதிகபட்சமாக 155 முறை நிலநடுக்கம் வந்ததாக சொல்லப்படுது. அதிகாரிகள் எல்லாம் முதல் நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறம் சுனாமி எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 அடிக்கும் உயரமான சுனாமி ஜப்பானை தாக்கியிருக்கு. 33,000 குடும்பம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், வாட்டர் சப்ளை இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஹைவேஸ், முக்கியமான வழித்தடன்னு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால ரெஸ்கியூக்காக போகிற மருத்துவ குழுவும் இராணுவ குழுவும் சிரமப்படுறதா சொல்லப்படுது. நிலநடுக்கத்தோட மையப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற வாஜிமா டவுனில் 8 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலநடுக்கத்தினால மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நார்த்தன் நோட்டோ பெனின்சுலாவை சுற்றி ஆயிரக்கணக்கான இராணுவ அதிகாரிகள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்காக இறக்கியிருந்தாங்க. ஆனால் நிறைய ரோட்ஸ் டேமேஜ்டாகவும் தடை செய்யப்பட்டதாகவும் இருக்கிறதுனால அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. ரயில்வேஸ், ஃப்ளைட் சர்வீசஸ் எல்லாமே முடங்கியிருக்கு. ஏர்போர்ட் ரன்வே எல்லாமே கிராக் ஆனதுனால ஏர்போர்ட்டையும் மூடி வச்சுருக்காங்க. ஜப்பானோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி படி நிலநடுக்கம் வந்ததுலேருந்து 4 எக்ஸ்பிரஸ்வேஸ், 2 ஹை ஸ்பீட் ரயில் சர்வீசஸ், 34 லோக்கல் ட்ரெயின் லைன்ஸ், 16 ஃபெரி லைன்ஸ், அப்புறம் 38 ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் இதை விட பயங்கரமான பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ் ஜப்பானை தாக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. சடனாக ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால அந்த பகுதி எல்லாமே இடிஞ்சு விழுந்த கட்டிடமாகவும், துறைமுகத்தில் மூழ்கி இருக்கிற படகுகளாகவும், ஷாக்ல கண்டினியூஸாக தீப்பிடிச்சிட்டு இருந்த பல வீடுகள்னு ஏராளமான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கு. இதனால ராத்திரி சமயம் தொடர்ந்து சிக்கலாயிட்டு வர ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸோட சேர்ந்து டெம்பரேச்சர்ஸ் வேற பயங்கரமாக குறைஞ்சிட்டு வந்தனால ஃப்ரீசிங் ஆகிட்டு இருக்கிற அந்த பகுதி மக்கள் எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல், வாட்டர் சப்ளையும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டத்தில் போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தினால வாஜிமா டவுன்கிற பகுதியில் தீப்பிடிச்சு நிறைய வீடுகள் எரிஞ்சிருக்கு. அதிகமான குளிரில் ஏற்பட்ட அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மக்கள் போர்வை மற்றும் குழந்தைங்களோட மட்டும்தான் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய எவாக்குவேஷன் ரிக்வெஸ்ட் தொடர்ந்து வந்ததாகவும் இன்னும் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான மக்களை மிலிட்ரி பேஸில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதாகவும், ஹான்ஷு தீவோட மேற்கு கரை பகுதியில் இருக்கிற 9 மாகாணங்களோட 97,000 பேர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் ஹால்லையும் ஸ்கூல் ஜிம்ஸ்லையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இஷிகாவாங்கிற பகுதியில் 33,000 குடும்பங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கிறதாவும், நோட்டோ பெனின்சுலாவை சேர்ந்த மக்கள் எல்லாமே வாட்டர் சப்ளை இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறதாவும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிகாட்டா மாகாணத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் 700 குடும்பங்கள் கிட்ட பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நாட்டோட வெஸ்டர்ன் ரயில்வேஸ் படி 1,400 பேசஞ்சர்ஸ் கிட்ட கனாசாவாக்கும் டொயோமாங்கிற நகரத்துக்கான ஒரு மெட்ரோ ட்ரெயின் பகுதியில் 2த்துக்கும் இடைப்பட்ட இடத்துல சிக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஜப்பானில் வந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா, நார்த் கொரியா, சவுத் கொரியாலையும் பொதுமக்களை வார்ன் செஞ்சுருக்காங்க. ரஷ்யன் ஏஜென்சி படி அந்த நாட்டோட சகாலியா தீவோட மேற்கு கரை பகுதிகளிலையும் பிரிமாஸ்க், ஹேபராஸ்க் மெயின்லேண்ட் பகுதிகளிலையும் சுனாமி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு அப்புறமா 3.3 ஃபீட் சுனாமி சவுத் கொரியாவோட கிழக்கு கரை பகுதிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நார்த் கொரியாலையும் அந்த மக்களுக்கு சாத்தியமான 2 மீட்டருக்கான உயரத்தில் ராட்சச அலைகள் எழும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஜப்பான் அடிக்கடி நிலநடுக்கத்தினால பாதிக்கப்படுற ஒரு நாடாக இருக்கிறதுனால அந்த மக்கள் பில்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டணும், நிலநடுக்கத்தில் தாங்குற மாதிரியான பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி தன்னோட கைட்லைன்ஸ் அமைச்சுக்கணும்னு அந்த மக்களுக்கு எல்லாமே விதிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவசர நிலைகளில் தன்னை காப்பாற்றிக்க எமர்ஜென்சி ட்ரில்ஸ் எல்லாமே பயிற்சி கொடுக்கப்படுதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மனுஷனால உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள்னாலையும் தாக்குப்பிடிக்க முடியறதில்லை. வருஷம் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஜப்பான் நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் அன்றாட வாழ்க்கையிலேருந்து புரட்டி போட்டுருது. அதுலேருந்து அவங்க வெளிவரதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த தொடக்கத்துல இருந்தே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்து பல பவர்ஃபுல் எர்த்குவேக், சுனாமி எல்லாம் இன்னும் 4-5 நாட்கள் கண்டினியூஸாக வரும்னு அந்த நாட்டோட வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.